இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் காம்போ சீரிஸ் நம்பர் 4ல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி க்ரீன் குருமா தான். இதுக்கு நான் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். 5-6 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், திருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 வெங்காயம், 1 பச்சை மிளகா, 1 தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கேரட், பீன்ஸ், பட்டாணி இது கூட உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம். கூடவே தண்ணியும் ஊற்றிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே. இது கூட கடைசியாக கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான க்ரீன் குருமா ரெடி ஆயிரும். எப்போவும் ஒரே மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் க்ரீன் குருமா பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை